ஒரு காட்டில் காட்டுக்கு ராஜாவை தேர்ந்தெடுக்கும் போட்டி நடைபெற்றது. அந்த ராஜா பதவிக்கு யானையும் சிங்கமும் போட்டியிட்டன. அந்த காட்டில் இருந்த குள்ளநரி ஒன்று தன் தந்திரத்தால் சிங்கத்தை ராஜாவாக்க வேண்டும் என்று சில சூழ்ச்சிகளை செய்தது. ஒரு நாள் யானையும் ஆடும் பேசிக்கொண்டிருந்ததை நரி மறைந்திருந்து ஒட்டு கேட்டுவிட்டு அதை சிங்கத்தின் காதுகளில் ரகசியமாக கூறியது. நாளைக்கு காட்டில் ராஜாவை தேர்ந்தெடுக்க போகிறார்களாம். அனைவரும் வாருங்கள், மகிழ்ச்சியாக இருக்கும். சிங்கராஜா, நான் போய் முதலில் யானையை மிரட்டி பார்க்கிறேன். அது போட்டியிலிருந்து விலகுகிறதா என்று பார்ப்போம். யானை, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். மரியாதையாக போட்டியிலிருந்து விலகிவிடு. ஏனென்றால் சிங்கம் ஜெயித்து விட்டால் அப்புறம் உன்னை சும்மா விடாது. நண்பா, நரி பேசிக்கொண்டு போகிறது, நீ கேட்டுக்கொண்டு சும்மா இருக்கிறாய். அதை தூக்கி போட்டு 2 மிதி மிதி. யானை மிதிக்க பாய்ந்ததும் நரி தலை தெறிக்க ஓடியது. என்ன, போன காரியத்தில் வெற்றி கிடைத்ததா? வெற்றியா? இன்னும் கொஞ்ச நேரம் அங்கு இருந்திருந்தால் எனக்கு 2 மிதி தான் கிடைத்திருந்திருக்கும். தப்பித்து ஓடி வந்து விட்டேன். சரி, நீங்கள் போய் நான் சொன்னது போல் விலங்குகளை மைண்ட் வாஷ் செய்யுங்கள். நாம் வெற்றி பெற்று விடலாம். நான் ஜெயித்தால் தான் நீங்கள் சைவ விலங்குகளை வேட்டையாடி உண்ண முடியும். யானை ஜெயித்தால் நீங்கள் வெறும் பழங்களையும் காய்கறியும் தான் உண்ண வேண்டியிருக்கும். அதனால் நான் ராஜாவாக நீங்கள் எனக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். நான் ஜெயித்தால் நானும் மற்ற எந்த விலங்குகளும் உங்களை வேட்டையாடி உண்ணாமல் பாதுகாப்பேன். யானை ஜெயித்தால் உங்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாது. அதனால் நான் ராஜாவாக எனக்கு ஆதரவு தாருங்கள். இப்படி சிங்கம் சொன்னதும் அனைத்து விலங்குகளும் சிங்கத்தை முழுவதுமாக நம்ப ஆரம்பித்தன. ஒரு நாள் காட்டு ராஜாவை தேர்ந்தெடுக்கும் போட்டி நடைபெற்றது. அன்று அழகழகான பறவைகள் பார்வையாளராக மரத்தில் அமர்ந்து பார்வையிட்டன. அனைத்து விலங்குகளும் ஒன்று கூடின. இப்போது சிங்கம் பேசும். என்னை நீங்கள் ராஜாவாக்கினால் பல நீர்த்தொட்டிகள் அமைக்கப்படும். சைவ விலங்குகளை பாதுகாக்க காட்டை சுற்றி வேலி அமைக்கப்படும். அசைவ விலங்குகள் இனி சைவ விலங்குகளை வேட்டையாடி உண்ணக்கூடாது. மீறினால் தண்டனை வழங்கப்படும். உணவுக்காக காடுகளில் நிறைய பழமரங்கள் நடப்படும். நானும் எந்த விலங்கையும் வேட்டையாடி உண்ண மாட்டேன். பழங்கள் மட்டுமே சாப்பிடுவேன் என்று உறுதியளிக்கிறேன். உடனே யானையை பார்த்து ஆடு கேட்டது, நீ பேச வேண்டியதையெல்லாம் சிங்கம் பேசுகிறதே, எப்படி என்று தெரியவில்லையே. இப்பொழுது நீ என்ன செய்ய போகிறாய் என்றது ஆடு. இப்போது யானை பேசும். நீங்கள் என்னை ராஜாவாக்கினால் நிறைய நன்மைகள் மட்டுமே நடக்கும். தீமைகளை நடக்காமல் தடுப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். யானை பேச்சை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் பல விலங்குகள் சிங்கத்துக்கு ஆதரவு தந்ததால் சிங்கம் காட்டுக்கு ராஜாவானது. யானை, கவலைப்படாதே. நரியும் சிங்கமும் சூழ்ச்சி செய்ததால் நம்மை வென்றுவிட்டன. உடனே யானை கூறியது, கெட்டிக்காரன் சமுத்து 8 நாளுக்கு தான். அவர்களின் தந்திரம் ஒரு நாள் வெளிவரும். அதுவரை காத்திருப்போம் என்றது யானை. நான் ராஜாவான பிறகு விலங்குகள் என்னை எப்படி மதிக்கின்றன என்று தெரிந்து கொள்வோம். வா. நான் வரேன். நீங்கள் எந்த விலங்கிடமும் ஏதும் வம்பிழுக்க கூடாது. சரி, வா போவோம். டேய், சிங்கம் வந்து விட்டது. நீ பயப்படாமல் சாப்பிடு. அது நம்மை ஒன்றும் செய்யாது. நண்பா, சிங்கம் வந்து விட்டது. ஓடிவிடலாம், வா. நீ பயப்படாதே, அது நம்மை ஒன்றும் செய்யாது. நண்பா, சிங்கம் சிங்கம். டேய் லூசு பயலே, சும்மா இருடா. அதற்கெல்லாம் நானா பயப்படுவேன்? நான் புலிடா. நீங்கள் ராஜா ஆவதற்கு முன்பு இருந்த மரியாதை கூட ராஜா ஆன பிறகு கிடைக்கவில்லையே. அதுவும் ஒரு நல்லதுக்குத்தான். இப்போது நான் கூப்பிட்டேன் என்றால் எந்த விலங்கும் பயப்படாமல் வரும். நாம் அவற்றை பகிர்ந்து உண்டு விடலாம். நீ போய் ஒரு முயலை கூட்டி கொண்டு வா. முயல் கறி சாப்பிட வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது. நான் கூட்டி கொண்டு வருகிறேன். அதில் ஒரு லெக் பீஸ் நீங்கள் எனக்கு தர வேண்டும். எனக்கும் ஆசையாக இருக்கிறது. சரி, தருகிறேன். போயிட்டு வா. நரியும் தந்திரமாக பேசி ஒரு முயலை சிங்கத்தின் குகைக்கு கூட்டிட்டு வந்தது.
ராஜா, எனக்கு எங்க லெக் பீஸ்? நான் முயலை சாப்பிட துரத்தும் போது அது ஒரு சிறிய பொந்தில் புகுந்து கொண்டது. நானே முயலை சாப்பிடவில்லை, உனக்கு எங்கிருந்து லெக் பீஸ் தருவது? போய் பெரிய விலங்காக ஏதாவது கூட்டி கொண்டு வா, அதில் தருகிறேன். டேய் சிங்கம், லெக் பீஸ் தரன்னு என்னை ஏமாத்திட்டல. உன் புத்தியை என்கிட்டே காட்டியா? நான் நரிடா, உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று புலம்பிக் கொண்டே யானையிடம் நரி உண்மையை கூற சென்றது. யானையிடம் நரி தன் தந்திரத்தால் சிங்கத்தை ஜெயிக்க வைத்ததையும் சிங்கம் இப்பொழுது செய்வதையும் ஒன்றுவிடாமல் சொல்லியது. அதற்கு யானை நரியிடம், நீ சிங்கத்தின் குகைக்கு ஒரு கழுதையை கூட்டிக் கொண்டு போ, மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லியது. யானையின் திட்டத்தின்படி நரி ஒரு கழுதையை சிங்கத்தின் குகைக்கு கூட்டிச் சென்றது. இந்த சிங்கம் பொய் வாக்குறுதிகளை கொடுத்து எல்லோரையும் ஏமாற்றி விட்டது. என்னை சாப்பிட பார்த்தது. நான் தப்பித்து ஓடி வந்து விட்டேன். சிங்கத்தை அடித்து துரத்துங்கள். ஏய் நரி, அன்று நான் அவ்வளவு சொல்லியும் கேட்காமல் வஞ்சகம் வைத்து கழுதையும் மற்ற விலங்கையும் கூட்டி வந்து என்னை மாட்டி விடுகிறாயா? இப்பொழுது உன்னை என்ன செய்கிறேன் பார். இப்படி சிங்கம் பேசிக்கொண்டிருக்கும் போது யானை சிங்கத்தையும் நரியையும், நீங்கள் இருவரும் இப்போது காட்டை விட்டு ஓடுங்கள், இல்லையென்றால் நாங்கள் அடித்தே கொன்று விடுவோம் என்று கூறி யானை சிங்கத்தையும் நரியையும் துரத்தியது. சிங்கமும் நரியும் பயந்து காட்டை விட்டே ஓடின. ஏய் முயல், நீ இன்னும் சாகலையா? சிங்கம் என்னை சாப்பிட துரத்தும் போது நான் அங்கிருந்த ஒரு சிறிய பொந்தில் ஓடி ஒளிந்து கொண்டேன். இப்போது உங்கள் குரலை கேட்டதும் தான் நான் தைரியமாக வெளியே வந்தேன். உன்னை பார்த்ததும் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளது. பிறகு அனைத்து விலங்குகளும் ஒன்று கூடி யானையை காட்டுக்கு ராஜாவாக ஆக்கி மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தன. ஆமா, நீ எதுக்கு என் பின்னாடியே ஓடியாடுற? அடுத்த காட்டுல உங்களை ராஜாவாக்கத்தான். டேய், மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற, உன்னை உதைக்காம விட மாட்டேன்டா.